ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன் செட் எக்ஸாம் நேற்று தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி உடனடியாக நம்மளுக்கு டிஆர்பிலேருந்து அடுத்த அப்டேட் வந்திருக்கு பாருங்கள். இனிமேல் வருஷம் 2 தடவை டிஎன் செட்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சிஎஸ்ஏஆர்நெட் வருஷத்துக்கு 2 தடவை நடக்குது இல்லையா, அதே மாதிரி டிஎன் செட்டும் வருஷத்துக்கு 2 தடவை நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. கலை அறிவியல் இது இன்றைக்குள்ள பேப்பரில் நியூஸாக வந்திருக்கு. கலை அறிவியல் மற்றும் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசால் நடத்தப்படும் தகுதி தேர்வான செட்டு தேர்வு இனி 6 2 முறை நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இது போக இந்த நேற்று நடந்த டிஎன் செட் ரிசல்ட் வந்த உடனே ஜூன் மாதம் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜூன் மாதம் நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி, அதாவது காலேஜ் டிஆர்பிக்கான எக்ஸாம் ஜூன் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸும் நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 2 முறை செட் தேர்வு நடத்தி உதவி பேராசிரியர் காலியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது. அப்போ இன்னும் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து வருஷத்துக்கு 2 தடவை, அப்போ 3 வருஷம் தொடர்ந்துன்னா 6 தடவை நம்மளுக்கு எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது அடுத்து இது ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு எல்லோரும் அப்ளை பண்ணிவிட்டு எப்போ எக்ஸாம்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜூன் மாதம்னு சொல்லிட்டாங்க. இப்போவே இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்ச் கடைசி வாரத்தில் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய ஷார்ட்ஸு ப்ளேலிஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளாஸஸை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ அதே ஒவ்வொரு யூனிட் வைஸ் இம்பார்ட்டண்ட் தியரம்ஸை கீ பாயிண்ட்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அது போக ப்ராப்ளம்ஸ் எல்லா யூனிட்லேயுமே எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் நான் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். எம்சிக்யூஸ் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் இருக்குது, எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். கிளாஸஸை நீங்கள் நல்லா ப்ளேலிஸ்டெல்லாம் பார்த்துட்டு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. மார்ச் கடைசி வாரத்தில் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சாலிடாக ஒரு 75 டேஸாவது அட்லீஸ்ட்டு கிடைக்கும். ஜூன்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏப்ரல் மே கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால் மோர் தென் 75 டேஸ் டு ஒரு 390 டேஸ் வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கூட செட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எம்சிக்யூஸ் அதே தான் இருக்கும். அதுக்கு அடுத்த டிஸ்கிரிப்டிவ்க்கான ப்ரிப்பரேஷனை அர்ஜி பண்ணுங்கள். கிளாஸஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.